வணக்கம் நண்பர்களே. சனியோட அடாவடி ஆட்டம் ஆரம்பிச்சிடுச்சுன்னே சொல்லலாங்க. 139 நாட்களுக்கு சனி பகவானிடம் சிக்கிய ராசிக்காரர்கள் யார், எந்த ராசிக்காரர்களுக்கு பணமழை கொட்டும் யோகம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க வீடியோ பதிவு வந்துட்டு திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு எடுக்கப்பட்ட அபிஷேகம் மற்றும் ஆராதனை வீடியோ தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சனி பகவான் வந்துட்டு யாரையுமே கெடுக்க மாட்டாருங்க. நாம் செய்யும் செயல்களின் எதிர் விளைவதாங்க அவர் கொடுப்பார். நன்மை செய்தவங்களுக்கு கண்டிப்பாக நன்மை தான் செய்வார். தீமை செய்வதற்கு கண்டிப்பாக 2 மடங்கு தீமை தாங்க தருவார். மேலும் நான் தீமை செஞ்சதில்லை, யாருக்குமே எந்த கெட்டதுமே நினச்சதில்லை, ஆனால் எனக்கு ஏன் கெட்டது நடக்குது அப்படிங்கிறவங்கள எல்லாமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் திருநள்ளாறு சென்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். அதை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. மேலும் நீங்கள் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்று உங்களது பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வக்ர பயிற்சி சிறந்த பயிற்சியை அமையுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சனீஸ்வர பகவானிடம் நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். ஏன்னா சனி பகவான் வந்துட்டு வக்ர பயிற்சி அடையும் நிலையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே பலன்கள் கிடைக்குங்க. அது எப்படிப்பட்ட பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சனி பகவான் வரும் ஜூன் 30ஆம் தேதி அன்னைக்கு கும்பர் ராசியில் வக்ர நிலையில் பயணம் செய்ய இருக்காருங்க. 139 நாளைக்கு இதே நிலையில் பயணம் செய்யும் சனி பகவான் பின்னோக்கி பயணம் செய்வதன் மூலம் அனைத்து ராசிகளுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு பண யோகத்தை கொடுக்க இருக்காருங்க. மேலும் நவ கிரகங்களில் நீதிமானாக விளங்கக்கூடியவர் தாங்க இந்த சனி பகவான். இவர் செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமே வந்துட்டு அதற்கு ஏற்ற பிரதிபலன்களை திருப்பி கொடுக்கக்கூடியவர்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களில் சனி பகவான் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகமாக இருந்துட்டு வராருங்க. ஏன்னா சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு 2 ஆண்டு காலம் கழிச்சு தாங்க அடுத்த ஸ்டெப் எடுத்தே வைப்பார். அவர் கர்ம நாயகனாக விளங்கக்கூடியவர் சனி பகவான்னே சொல்லலாங்க. இப்போ வந்துட்டு 30 ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் பயணம் செஞ்சிட்ருக்காருங்க. இந்த வருஷம் முழுவதுமே இதே ராசியில் பயணம் செய்வாருங்க. வரும் 2025 அன்னைக்கு தாங்க 2025 தாங்க இவரோட இடத்தை மாற்றாரு. சனி பகவான் அனைத்து விதமான செயல்பாடுகளுமே அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னே சொல்லலாங்க. அந்த வகையில் சனி பகவான் வரும் ஜூன் 30ஆம் தேதி வக்ர நிலையில் பயணம் செய்ய இருக்காருங்க. இவருடைய பின்னோக்கிய பயணம் அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னே சொல்லலாங்க. 139 நாளைக்கு இதே நிலையில் பயணம் செய்யும் சனி பகவான் பின்னோக்கிய பயணம் அனைத்து ராசிக்குமே சாதகமான பலன்கள் பாதகமான பலன்கள் என எல்லாமே தரக்கூடியவர் தாங்க. எந்தெந்த ராசிகள் நன்மை தீமை அப்படிங்கிறத பார்க்கலாங்க. மேலும் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையுங்க. இப்போ நம்ம மேச ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு பண வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வருங்க. இது வரைக்கும் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், என்னோட மன வருத்தமே தாங்க முடியல, செய்கிற தொழிலும் முன்னேற்றம் அடைய முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த பயிற்சி சிறந்த பயிற்சியாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க. ஏன்னா உங்களது வருமானம் அதிகரித்து காணப்படும். இதன் மூலம் உங்களது கடன்கள் அடைக்க நீங்கள் ஒரு சிறந்த வாய்ப்பாக இதை பயன்படுத்தி கொண்டால் உங்களது வாழ்க்கை தரம் முன்னேறுங்க. ஆனாலும் அதே சமயம் கொஞ்சம் நீங்கள் உடல் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடுங்க. தலைவலி, வயிற்று சம்மந்தப்பட்ட வலிகள் வரக்கூடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியின் பலன்கள் என்ன தரும் அப்படின்னு பார்த்தா, அடுத்த 1 வருஷத்துக்கு உங்களுக்கு பண கஷ்டமே வராதுன்னு சொல்லலாங்க. ஏன்னா பொருளாதார ரீதியாக நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டவங்களாக இருந்திருப்பீங்க இது வரைக்கும். இப்போ உங்களது அனைத்து கஷ்டங்களுமே தீரும்னே சொல்லலாங்க. இந்த சனி வக்ர பயிற்சியின் மூலம் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலையுமே சிறிது பாதிப்பு வருங்க. வயிற்று பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனை, கிட்னி பாதிப்பு வர அபாயம் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. சனி தொடர்ந்தால் விடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில் உங்களுக்கு வாகன ஓட்டத்தில் சனி இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக வண்டி வாகனம் ஓட்டணுங்க. தப்பி தவறி கூட வேகமாக செல்லாதீங்க, மெதுவாக செல்லுங்க. பெரிய விபத்துக்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்க ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம்னே சொல்லலாங்க.
அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இந்த பயிற்சி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க. முழுக்க முழுக்க இது உங்களுக்கு பொருளாதாரத்திற்கான பயிற்சி அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா பண ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல பலன்கள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இத்தனை காலம் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு 1ஆம் தேதி வாங்கின சம்பளம் 5ஆம் தேதி தீர்ந்து போயிடுது, மீதி நாள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குன்னு சொல்லி ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இந்த நிலைமை எல்லாமே உங்களுக்கு மாறக்கூடிய காலம் தாங்க. அதே நேரத்தில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரக்கூடும் அப்படிங்கிறதுனால திருமண ரீதியாக உங்களுக்கு பல குழப்பம் ஏற்படும். அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. இந்த சமயங்களில் பெண் பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறது அப்படிங்கிறதுல சிக்கல்கள் வரக்கூடுங்கிறதுனால இதை நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு நிறுத்தி கூட வைக்கலாங்க. ஏன்னா ரொம்பவும் கவனமாக இருக்கணும். நீங்கள் வண்டி வாகனம் ஓட்டும் போதுமே கவனம் தேவை. கடன் வாங்குறதுல முக்கியமாக கவனமாக இருந்துக்கோங்க. அதன் பிறகு குழந்தைகளுக்கு உங்களது பிள்ளைகளுக்கு வரன் தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்பராசியில் இருக்கவங்க அவங்களுக்குமே ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க மாதிரி தாங்க வந்திருக்கு இந்த பயிற்சி. அதனால் நீங்கள் இந்த திருமண முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். அதன் மூலம் வந்துட்டு முதல்ல பொருளாதாரத்தை உயர்த்திட்டு அதுக்கப்புறம் திருமண முயற்சிகளில் ஈடுபட்டால் நல்ல பலன் கிடைக்குங்க. அடுத்து கடகம் ராசியில் உங்களுக்கு வந்துட்டு இந்த வக்ர பயிற்சி கொஞ்சம் ரிஸ்க்கான பயிற்சியாக தாங்க இருக்குது. வீடு கட்ட வாய்ப்பு இருந்தாலும் கூட உங்களுக்கு நிலத்தகராறு வாய்ப்பு ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. கடந்த ஒரு வருஷமாக உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் கூட இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காதுங்க. அதனால் வந்துட்டு எவ்வளோ பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை இருக்கும். அதனால் வந்துட்டு தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாங்க. பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க, இல்லைன்னா சுப செலவாக மாற்றிடுங்க. மேலும் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே ரிஸ்க் எடுக்காதீங்க. அதை நீங்கள் ரொம்பவும் மன வருத்தத்துக்குள்ளாகி அந்த வேலையை ரிஸ்க் எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, எந்தலையுமே ரிஸ்க் எடுக்காதீங்க. அடுத்து சிம்ம ராசியில் இருக்கவங்களுக்கு எப்படி பலன்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா அடுத்து ஒரு வருஷம் உங்களது வாழ்க்கையில் சனி என்னெல்லாம் செய்ய போகிறாருன்னு பார்க்கலாங்க. நல்ல பலன் என்ன உங்களுக்குன்னா இந்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க. இத்தனை காலமாக குழந்தை இல்லாமல் போனவங்களுக்கு ரொம்பவும் வருத்தத்தில் இருக்க உங்களுக்கு இந்த பயிற்சியின் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்புமே இருக்குங்க. எதிர்காலத்தை புரட்டி போடும் ஒரு சம்பவம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்குங்க. அதாவது திருமணம், வேலை இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு நல்ல வேலை, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு பலன்கள் பார்த்தா சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பு இருக்குது. கடன்களை அடைக்கும் வாய்ப்புமே உங்களுக்கு வந்து சேருங்க. நிலம் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வருங்க. ஏன்னா பொருளாதார ரீதியாக உங்களது வளர்ச்சி அதிகரித்து காணப்படும். நீங்கள் ஏற்கனவே பார்க்கும் வேலையில் மே மாதத்துக்கு அப்புறம்லாம் ப்ரமோஷன் கிடைக்கவுமே வாய்ப்பு இருக்குங்க. திடீர்னு நீங்கள் மேனேஜர் ஆகுது, உங்கள் வேலையில் வந்துட்டு சம்பள உயர்வு கிடைக்கிறது போன்ற சுப காரியங்கள் எல்லாமே நடக்குங்க. முக்கியமாக இது வேலை ரீதியாக உங்களை சிம்மாசனத்தில் அமர வைக்கும் ஒரு காலம்னே சொல்லலாங்க. மேலும் உங்களுக்கு புதிய வேலை அமையறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. 1 இல்லை 2 இல்லைங்க, பல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வீடு தேடி வருங்க. அடுத்து துலாம் ராசியில் உள்ள உங்களுக்கு எப்படி பலன்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா அரசியலில் இருக்கவங்க ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. உங்களது பதவிகள் பறிபோகும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு வார்த்தை ஒரு சொல்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சுக்கோங்க. ஏமாற்றம் அடைய நிறைய வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதுனால எதையுமே நீங்கள் யோசிச்சு தான் செய்யணும். நீங்களுமே எதுலேயும் ரிஸ்க் எடுக்காதீங்க. மேலும் அண்ணன் தம்பி உறவுகளில் உங்களுக்கு வந்துட்டு பல சிக்கல்கள் வர இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து பேசுதுங்க. ரொம்பவும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிக்கல் வர இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. வியாபாரம் தொழில் எல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. கேட்ட இடத்துல இடமாற்றம் கிடைக்குமே வாய்ப்பு இருக்குது. ஆனால் உறவு வழியில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அடுத்து விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கெல்லாமே வேலை இருந்தால் நல்ல சம்பளம் இருக்காது, நல்ல சம்பளம் இருந்துச்சுன்னா வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இது வரைக்கும். இந்த நிலை எல்லாமே உங்களுக்கு இந்த பயிற்சியில் மாறுதுன்னே சொல்லலாங்க. ஏன்னா வந்துட்டு சொத்துக்களை இழந்து நிலத்தை இழந்து வாழ்க்கையில் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு வந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த பயிற்சி மன நிம்மதி தரக்கூடியதாக அமைஞ்சிருக்குங்க. வேலை இல்லை, வருமானம் இல்லை அப்படிங்கிற நிலை எல்லாமே மாறி உங்களுக்கு இனிமேல் பணமழை கொட்டும் வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாங்க. சொல்லப்போனால் இந்த பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமோகமாக அமைஞ்சிருக்குங்க. அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா இது வரைக்கும் உங்களுக்கு தூக்கத்தில் பிரச்சனை இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மன சங்கடத்தில் இருந்திருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நினச்சி திரும்ப நினச்சி ரொம்ப யோசிச்சுட்டு குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருங்க. நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும்னு பார்த்தா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க. அப்பாவுடன் குடும்ப உறவு இருக்கு இல்லையா, அதில் சிக்கல் வர இருக்கிறதுனால வாயை கொடுத்து மாட்டிக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. யார்கிட்டையும் சண்டைக்கு போகாதீங்க, யார் மனதையும் புண்படுத்த எந்த ஒரு பிரச்சனையுமே யோசிச்சு நல்ல முடிவாக எடுத்தால் உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க.
அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சி எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தா, உங்களது தொழிலை விரிவுபடுத்த ஒரு நல்ல முயற்சி செஞ்சீங்களா கண்டிப்பாக முன்னேற முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வர இருக்கிறதுனால நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணுங்க. அடுத்து கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, உங்களது தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. வியாபாரத்தை விருத்திப்படுத்துவதற்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மேலும் குடும்ப உறவுகளின் மூலம் சிக்கல்கள் வரும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. மேலும் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது மிகுந்த கவனம் தேவைங்க. அடுத்து மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இந்த பயிற்சியோட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, பொருளாதார ரீதியாக பார்த்தா சிறந்த முன்னேற்றம் அடையிறதுக்கான பல வாய்ப்புகளுமே உங்களுக்கு வந்து சேருங்க. அடுத்து குடும்ப ரீதியாக என்ன பலன் பார்த்தா, பல சிக்கல்கள் உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்ப உறவுகளிடம் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.